ஓம் சாய்ராம். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்கிற சில பொருட்களை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்களை நோக்கி அதிர்ஷ்டம் தேடி வரும். வீட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்கும். எப்பேற்பட்ட ஏழையும் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அப்படி என்ன பொருளை நீங்கள் வாங்கி வைக்கணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தங்க வீட்லையும் ஏராளமான பொருட்களும் உபகரணங்களும் வச்சுருக்கோம். ஒருத்தங்க வீட்டில் இருக்க மாதிரியே இன்னொருத்தங்க வீட்டில் பொருட்கள் இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு மனம் விரும்பிய பொருட்கள் தான் அவங்க வீட்டில் வாங்கி வைப்பாங்க. அப்படி வாங்கி வைக்கக்கூடிய சில பொருட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பலன்கள் உண்டு. இதில் ஆன்மீகம் மற்றும் வாஸ்து ரீதியாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள்னு சில பொருட்கள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவில் சேருங்க. ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் மீனை உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ் அப்படிங்கிற சொர்ண வண்ண மீனும் உங்கள் இல்லத்தில் வளர்ந்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதையும் இந்த மீன் தொட்டியை முடிந்த அளவுக்கு வடகிழக்கு பகுதியில் வச்சு பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா கூரை பிச்சுன்னு வரும். சில பேர் இருப்பாங்க, கை கேட்டுச்சுப்பா ஆனால் வாய் கேட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இப்படி ஒரு மீனை வாங்கி வளர்த்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டம்லாம் எந்த காலத்துலையும் வராது. ஏன்னா மீன் வளர்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் எப்போவுமே வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சின்ன சின்ன வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ்ங்கிற அந்த கோல்ட் கலர் ஃபிஷ்ஷும் நீங்கள் வீட்டில் வளர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒருவேளை மீன் இறந்து போனால் கூட அது உங்களுக்கு வந்த ஆபத்தை அந்த மீன் எடுத்துச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்ததாக ஒரு வீட்டில் இசைக்கருவிகள் வைத்திருப்பது பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு இசைக்கருவி இருக்கும். ஒன்று பியானோவோ இல்லை வயலினோ வீணையோ தம்புராவோ நாதஸ்வரமோ இப்படி எந்த ஒரு இசைக்கருவி வாசிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, அவங்க அவங்க வீட்டில் சும்மா ஷோகேஸ்லையாச்சும் வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்படி இசைக்கருவிகள் வைத்திருப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். உங்களால் இசைக்கருவிகள் வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஏதாச்சும் ஒரு இசைக்கருவியோட படத்தை உங்களோட வரவேற்பறையில் ஒட்டி வைப்பது நல்ல அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா இசைக்கருவிகளுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவமான ஆற்றல் உண்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உண்டியல் வச்சுருப்பாங்க. உண்டியல் காசு சேமிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, உண்டியல் வீட்டில் வச்சிருப்பதே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது எந்த வகையான உண்டியலாக இருந்தாலும் சரி, சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் உண்டியலை உங்கள் வீட்டில் வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வரும். உண்டியலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் உண்டியல் இருக்குது. குபேரன் உண்டியல், யானை உண்டியல், மூஞ்சுரு உண்டியல், பன்றி வடிவ உண்டியல், விநாயகர் உண்டியல், மகாலட்சுமி உண்டியல், மண் உண்டியல் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. இதில் எந்த ஒரு வகையான உண்டியலை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதில் சேர்க்கப்படும் பணமானது மென்மேலும் சேர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்ககிட்ட உண்டியல் இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக ஏதாச்சும் ஒரு உண்டியலை வாங்கி வச்சு காசு சேர்த்து பாருங்கள். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பணம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது போக அடுத்ததாக சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு கொடுக்கும். எல்லா கோடீஸ்வரர் வீட்லேயும் எல்லா பணக்காரங்க வீட்லேயும் இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளியிலான சுவாமியோட விக்கிரகம். இந்த வெள்ளியிலான பொருட்களை உங்கள் வீட்டில் வைத்திருப்பது, எடுத்துக்காட்டாக சுவாமி விக்கிரகங்கள், விளக்கு, குங்கும சிமிழ் இப்படி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு கொடுக்கும். நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வெள்ளிகளால் ஆன ஒரு சுவாமி சிலையை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் வரும். அதே போல் சுவாமி விக்கிரகங்களை சிறிய அளவில் உங்கள் வீட்டில் வைத்திருங்கள். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ வளமானது படிப்படியாக முன்னேற்றம் காணும். தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்தவர்கள் இது போன்ற வெள்ளி விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்தால் மீண்டும் நலிவடைந்த தொழில் கண்டிப்பாக விருத்தியடையும். இப்போ சொன்ன 3 பொருட்களை உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் என்பது ஐதீகம். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் சேருங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.